ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் 10ல் கொடுத்துருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் ரைட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹர் நேம் இஸ் கமலா தாஸ். இந்த கமலா தாஸ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் இந்தியன் இங்கிலீஷ் போயட் ஆஃப் 20th century. ஓகேவா? ஸோ மேரி வூல்ஸ்டோன் கிராஃப்ட் வந்து 18th century சேர்ந்தவங்க. அதே வரிசையில் கமலா தாஸ் வந்து இவங்களும் ஒரு ஃபெமினிஸ்ட் ரைட்டர்னா, இவங்க 20th century சேர்ந்தவங்க. ஷி வாஸ் பார்ன் ஆன் March 31st 1934 இன் புண்ணியாகுளம். ஓகேங்களா? இவங்க வந்து இங்கிலீஷ்லேயும் எழுதுவாங்க, மலையாளம்லேயும் எழுதுவாங்க. ஸோ இவங்க மலையாளம் லிட்ரேச்சரில் இவங்களுடைய பென் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாதவி குட்டி. அண்ட் இவங்க வந்து சில்வியா பிளாத் மாதிரி இவங்களுமே ஒரு கன்ஃபெஷனல் போயட். இவங்களோட பர்சனல் ஃபீலிங்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஓப்பனாக வந்து இவங்களோட ரைட்டிங்ஸில் வந்து சொல்லியிருக்கிறதுனால இவங்கள வந்து ஒரு கன்ஃபெஷனல் போயட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்களோட போயட்ரி எதை பற்றியெல்லாம் டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லவ், மேரேஜ், லோன்லினஸ், ஐடென்டிட்டி அண்ட் ஃபீமேல் செக்ஷுவாலிட்டியை பற்றி எல்லாமே இந்த போயட்ரி வந்து டீல் பண்ணுது. இவங்களோட லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளாக இருக்கும், டிரெக்டாக இருக்கும், இமோஷனலாக இருக்கும், ஆட்டோபயோகிராஃபிக்கலாக இருக்கும். அண்ட் இவங்க வந்து ட்ரெடிஷ்னல் இந்தியன் சோஷியல் நார்ம்ஸ் அபவுட் உமனை பற்றியும் மேரேஜை பற்றியும் நிறைய கொஷின் பண்ணியிருப்பாங்க. அது ஏன் பண்ணணும், அது ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு டவுட்டும் வந்து இவங்களோட ரைட்டிங்ஸில் வந்து இருக்கும். அண்ட் இவங்களோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் போயட்ரி கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சம்மர் இன் கல்கட்டா 1965, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஆஃப் கமலா தாஸ். ஓகேவா? ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்குன்னு பார்த்தோம்னா த டிசெண்டன்ஸ் 1967, 2 years லேட்டர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஆட்டோபயோகிராஃபியோட ஒர்க், அந்த ஒர்க்கோட பேர் என்ன அப்படின்னா மை ஸ்டோரி, விச் இஸ் வெரி ஃபேமஸ். ஓகே, அண்ட் கான்ட்ரவர்ஷியல் டூ. நிறைய அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அப்படியே ஓப்பனாக ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதனால இது கான்ட்ரவர்சியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு நிறைய லிட்ரரி அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர்லி சொல்லணும் அப்படின்னா சாகித்ய அகாடமி வந்து வாங்கின ஒன் ஆஃப் த ஃபீமேல் ரைட்டர் வந்து இவங்க. இவங்களோட லேட்டர் லைஃப்பில் இவங்க வந்து இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆகிடுறாங்க. அப்போ வந்து என்ன நேம் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கமலா சுரையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நேமை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ திட்ஸ் ஆல் அபவுட் கமலா தாஸ். தேங்க்யூ.